ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஆல்கோ ட்ரேடிங் பேஸ் பண்ணி பேங்க் நிஃப்டியில் என்ன ட்ரேட் ஆகிருக்கு, என்னென்ன ட்ரேட் நடந்திருக்கு, எத்தனை ட்ரேட் நடந்திருக்கு எல்லாமே நான் ஷோ பண்ணுறேன். லைவாக தான் நான் ஷோ பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம அக்டோபர் 31 நம்ம ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் லைவாகவே. ஓகேங்க, ஆல்கோ ட்ரேடிங் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ட்ரேட் பண்ணியிருக்கேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேங்க் நிஃப்டியில் ஆப்ஷன் ட்ரேடிங் மட்டும்தான், பை ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதோட ரேஞ்ச் வந்தோடனே பையோ செல்லோ ஸ்டாப் லாஸோ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துருக்கோம். நம்மளுக்கு டென்ஷன் ஃப்ரீயாகவே இருக்கும். இயர்லி மார்னிங் நம்ம 7 to 9 இதை ஒரு 5 minutes கூட ஆகாது. உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக 9 o'clock மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி 9:15 இல்லையா, அதுக்கு முன்னாடியே 7 o'clock 9:15 நீங்கள் ஜென்ரேட் பண்ணிடணும் டோக்கன். அவ்வளோதான். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜென்ரேட் பண்ணணும், அவ்வளோதான். இது மந்த்லி 2000 இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு. ஓகேங்களா, 3 types ஆஃப் ஸ்ட்ராட்டஜிலாம் உள்ளே இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதில் எந்த ஸ்ட்ராட்டஜி வேணால் எடுத்துக்கலாம். ஏதாவது எந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்தாலும் ஒரு ட்ரேட் தான் அதில் நடக்கும். ஓகேங்களா, அதுதான் இதில் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த பேங்க் நிஃப்டிக்கு நான் 30K மார்ஜினாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, 30K இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அது இப்போ தான் ஒரு மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 week தான் ஆயிருக்கு. ஓகேங்களா, இது எல்லாமே போட்டோம். ஒரு 1 month எண்ட் ஆஃப் த மந்தில் நமக்கு ஒரு 10 to 15% நம்ம மார்ஜினில் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குதுன்ற லாஸ் இருந்தாலும் நான் ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா, இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா, ஆர்டரில் போய் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆனது 2 ட்ரேட் நடந்திருக்கு. காலையில் 9:40 389 பையும் 9:50 417 செல்லும் நடந்திருக்கு. ஓகேங்களா, இன்னொரு ட்ரேட் பார்த்தீங்கன்னா காலையில் 10:30 நடந்திருக்கு. 402 பையும் 10:35 10:35 339 செல்லும். 2 ட்ரேட் முடிஞ்சிருக்கு. ஒரு ட்ரேட் லாஸ், ஒரு ட்ரேட் ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்கோம். எம்டிஎம் நம்ம பார்ப்போம். ப்ராஃபிட் போர்ட்ஃபோலியோட எம்டிஎம் பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் லாஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ட்ரேடில் 985 நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. செகண்ட் ட்ரேடில் 117 லாஸ் கொடுத்துருக்கு. ஓவராலாக 850 நம்மளுக்கு இன்றைக்கி ப்ராஃபிட் கிடச்சிது. இதில் ஒரு 150 150 to 200 ப்ரோக்கரேஜ் போக நம்மளுக்கு 650 அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிடும். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி 200 ப்ராஃபிட் பார்த்துருப்போம், 200 லாஸும் பார்த்துருப்போம், 460 லாஸ் பார்த்துருப்போம். அந்த மாதிரி தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். இன்னொரு நாள் ப்ராஃபிட் வரப்போ அதெல்லாம் டேலி ஆகிடும். மந்த் எண்டில் நம்மளுக்கு 10 to 15% ப்ராஃபிட் நிற்கும். அதுதான் இதோட ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, நம்ம எந்த இதுவுமே போட்டு குழப்பிக்கவே வேணாம். மந்த்லி 10%ன்றது யாருமே தரமாட்டாங்க, உங்களுக்கே நல்லா தெரியும். இயர்லி 12 to 15% தான் நம்மளுக்கு எஸ்ஐபியே கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அது டிபெண்ட்ஸ் அப்பான் மார்க்கெட்டு தான். இதுவும் டிபெண்ட்ஸ் அப்பான் மார்க்கெட் லெவல் தான். ஓகேங்களா, எதுவுமே நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஃபினான்ஷியல் அட்வைசர்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அது கேட்காது உங்களுடைய விருப்பம் தான். ஓகேங்களா, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு ப்ரோக்கிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. இந்த ப்ரோக்கிங்காகவே உருவாக்கப்பட்டது தான் ஆல்கோ ட்ரேடிங்கு சாஃப்ட்வேர் வெப்சைட்டு. அதில் எந்த ப்ரோக்கிங்கும் நான் அடிஷ்னலாக ஆட் பண்ண முடியாது. ஓகேங்களா, உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு இது ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஓகேங்களா, ஷோ பண்ணிட்டேன். நீங்கள் நம்ம வீடியோ முன்னாடி நாளில் என்ன நடந்திருக்கு, என்ன ட்ரேட் நடந்திருக்குன்னு தெரியலனாலும் நம்ம டெலிகிராம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோவும் நான் போட்டிருப்பேன். ஓகேங்களா, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் ஆல் வீடியோஸில் போய் பார்த்தீங்கனாலும் தெரியும். டேட் வைஸ் உங்களுக்கு ட்ரேட் நான் அன்றைக்கி ஃபுல்லாகவே போட்டிருப்பேன். ட்ரேடு சில ஒரு நாள் மட்டும் என்னால் வீடியோ போட முடியல. அது ஸ்க்ரீன்ஷாட் டெலிகிராம் சேனலில் போடுறேன். எனக்கு என்ன ட்ரேட் நடந்திருக்குன்றது அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.